வணக்கம். என் பேர் விஸ்வநாதன். இப்போ காரு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இந்த சைடில் வர டோரு இந்த சைடு இருக்கிற ஷீட்டு, இரும்பு ஷீட்டில் வர டோரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. கார் வந்து பல லட்சங்கள் கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதை வந்து நல்லா செக் பண்ணி தரமாக வாங்குங்க. கையில் நல்லா ப்ரெஷ் பண்ணி பாருங்கள். அந்த அந்த ஷீட்டெல்லாம் உள்ளே போச்சுன்னா அந்த காரை வாங்காதீங்க. சேல்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க. என்னன்னா காசு கொடுத்து வாங்குறது எதுக்கு? ஒரு சேஃப்டியாக போகிறது தான். நம்ம வந்து நல்லா ஹை ஸ்பீடில் போய் ஒரு கண்ட்ரோல் பண்ணால் அந்த காருடைய அந்த வேகமாக போய் நம்ம ஹை ஸ்பீடில் பிரேக் அடித்தோம்னா அந்த காருடைய அந்த அந்த காற்றுடைய அலைன்மெண்ட்டு வந்து இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த காற்றுடைய அலைன்மெண்ட்டு நம்ம வேகமாக போனால் என்ன ஆகும்னா, காரு அந்த சைடில் வர அந்த ஷீட்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வேகமாக போகும்போது பிரேக் அடித்தா கண்ட்ரோலில் நிற்கும். இவங்க சொல்லுவாங்க 200ல் போகலாம், 250ல் போகலாம், 150ல் போய் அடித்தா நில்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், எங்கள் வண்டி நல்ல வண்டி தயாரிக்கிறோம் பாருங்கள். அப்படிலாம் கிடையாது. எல்லா கம்பெனி காருமே நல்லா அந்த சைடு பாடியில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நல்லது செய்ய பழகிக்குங்க. காசு எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். அதுக்குன்னு வந்து மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக வாங்கி ஒரு ஃபேமிலியாக போகிறோன்னா எதுக்கு போகிறோம்? அந்த வண்டியில் பாதுகாப்பாக இருக்கணும் தான் போகிறோம். இந்த கம்பெனிக்காரர் என்ன பண்ணி இந்த காசுக்கு ஆசைப்பட்டு தயாரித்து திக்னஸ் ரொம்ப கம்மி திக்னஸாக போட்டு எதுக்கு நீங்கள் அப்படி சம்பாதிச்சு என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? யாருமே மக்கள் சேஃப்டிக்கு தான் எல்லாமே பண்ணுறது. அதனால் நல்லதாக பண்ணி நல்லதாக பண்ணுங்கள். நல்ல வண்டியை கொடுங்க மக்களுக்கு. நல்லதே நடக்கட்டும். மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வண்டியை நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரெஸ்ஸிங்கில் வந்து உள்ளே போச்சு அந்த காரை வாங்காதீங்க. எந்த கம்பெனிக்காராக இருந்தாலும் சரி. மக்கள் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். சர்க்குரு வடபழனி பரஞ்சோதி பாபா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நடக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கும். குருவே சரணம்.